நேர்களே, இப்போ நம்ம பேச போகிறது மிகப்பெரிய அளவில் வார் எஸ்கலேட். அதாவது எங்கன்னா, நம்ம தொடர்ந்து நிறைய வெளிநாட்டு செய்திகள் இருந்தாலும் இந்த செய்திகளை நம்ம சேனலில் ரொம்ப அனலைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இஸ்ரேல் காசா போரில் என்ன நிலைமை அப்படிங்கிறத பேச போகிறோம். அதில் சிரியாவையும் நம்ம இணைக்க போகிறோம். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொரு கதவு துடைக்கும் அப்படின்ட்டு தான் பழமொழி. இப்போ ஹிஸ்புல்லா மௌனியாக்கிட்டாங்க, ஹமாஸ் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வெளிப்புறமாக மேற்கத்திய ஊடகங்களுடைய செய்திகள் வெளியாகிறது. ஆனால் உண்மையில் என்னென்னா, ஹமாஸ் மிகப்பெரிய வீரியம் கொண்ட ஒரு சக்தியாகும். 14,000 20,000 வரைக்கும் புதிய ஆட்களை அவங்க தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அந்த தாக்குதல் வலிமையாக இருக்கிறது. அது இப்போது பெரும் சிக்கலை இஸ்ரேலுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஹவுதியை பற்றி பேசிடுறேன். ஹவுதிட்ட அமெரிக்கா சமாதான தூது அனுப்பியிருக்கிறதுனா யாராலையும் நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணும். ஓமன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் அந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில், அதாவது ஒரு சமாதானம் மிரட்டல், இந்த அடிப்படையில் அமெரிக்கா தூது சென்றிருக்கிறது. இதுவரைக்கும் ஹவுதியை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாபெரும் வீரிய சக்தியாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கும் மற்றும் நேட்டோ படைகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் முழுமையான ஈரானுடைய ஃப்ராக்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த வல்லமை மிக்க இந்த ஆயுதங்களின் மூலம் இன்னைக்கு ஐடிஎஃப்டைய கருத்தே இதுவரை 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அவர்கள் வீசியிருப்பதாகவும், இந்த 200 ஏவுகணைகள் 12 பலிஸ்டிக் ஏவுகணைகளாகவும் அதை போன்று 10 ட்ரோன்கள் இருப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். ஐடிஎஃப் அதில் உண்மை கருத்து பொய் கருத்து அல்ல, அதற்கு மேலே அவர்கள் வீசியிருக்கலாம். இருந்தாலும் ஐடிஎஃப் சொல்லக்கூடிய தரவுகளே மிக அதிகம். ஆனால் 170 ட்ரோன்கள், ஐடிஎஃப்டைய கருத்து 170 ட்ரோன்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட மிசைல்கள் என்று ஐடிஎஃப் கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில தான் பெய்ரூட்டில் இருந்து ஓமனுடைய, அதாவது ஓமன் நாடு அது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஆட்கள் மூலமாக ஒரு சமாதான தூதை ஏற்படுத்தி தற்காலிகமாக அந்த போரை கொஞ்சம் ஹால்ட் பண்ணுங்க, நிறுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஒரு அச்சுறுத்தலோடு கூடிய சமாதானத்தை ஹவுதிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹவுதிகள் அதற்கு கட்டுப்படுவதை போன்று அல்ல. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய ட்ரூமன் கப்பலும் அதே போன்று தாக்குதலை திருப்பி நடத்துவதற்கு அவர்கள் சரியாக இருக்கிற ரெடியாக ஆகின்ற நேரத்தில் ஹவுதிகள் தாக்குதல் நடத்தி சிதறடித்து விட்டார்கள். மத்திய தரைக்கடல், அது மட்டும் இல்லாமல் செங்கடல், ரெட்சி, அரபிக்கடல் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய போர்முனை தாக்குதல் வீரியமாக பலிஸ்டிக் 100 லட்சம் கோடிக்கு மேல் தொழில் நட்டத்தை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்கு. அதில் நேற்று முன்தினம் கடைசியாக போட்ட காணொலியில் துருக்கி அவர்களுக்கு ஆதரவளிக்கிறார்கள் என்ற கருத்தையும் நாம் பதிவு செய்திருந்தோம். ஆனால் இப்பொழுது நிலைமை என்னவென்றால், ஹவுதிகளுடைய தாக்குதலை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு எல்லைக்கு செல்கிறது. இப்போ ஹவுதிகள் இந்த அளவிற்கு தாக்குதல் நடத்துவதற்கு என்ன அப்படின்னு ஒரு செய்தியை மேற்கத்திய ஊடகங்கள் வெளியாகிறது. அந்த ஊடகங்களில் சைனா கொடுக்கக்கூடிய ஒரு 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 ஹிடன் ஸ்ட்ராட்டஜிக், அதாவது ஒரு நெகோசியேஷன் இன் பிட்வீன் சைனா வெர்சஸ் எமனி, ஹூதிகளுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. ஏராளமான சைனா ஷிப்பின் மூலமாக அக்சசரிஸ்லாம் வருது, வெல் ட்ரெயின். நீங்கள் சைனா எது கொடுத்தாலும் அதை அவர்கள் கையாளக்கூடிய அளவிற்கு பெரிய அளவில் ஒரு பெரிய உலகத்தில் ஒரு நாடு போன்று ஒரு போராளி குழு, ஒரு ரெபல்ஸ் ஆர்மி 4 லட்சம் பேரை வச்சுட்டு அடித்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் திணறுகிறது என்றால் அது பெரிய ஆச்சரியமான விவகாரம். திருப்பி இவர்கள் மிரட்டுகிறார்கள், நாங்கள் வான்படை தாக்குதல் நடத்திக்கோ, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்புறம் பலிஸ்டிக் விடுறாங்க. ஏன்னு சொன்னால் டெல்லவியூ மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூட பலவேறு தளங்கள் பெரும் பாதிப்பாகி இருக்கிறது. நேற்று வந்த தகவலின்படி 10க்கும் மேற்பட்டவர்கள் பலர் ரொம்ப என்ன சொல்கிறாங்க, ஆன்சைட்டி அப்படிங்கிற தகவலை கொடுக்குறாங்க. 100க்கும் மேற்பட்ட 50க்கும் மேற்பட்ட மக்கள் ஆன்சைட்டி, பரபரப்பு, மனோ உளைச்சல், மனோவியாதி, தலை சுற்று, இன்னும் பலர் படுகாயம். ஆனால் மரணத்தை மட்டும் அவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஹவுதிகளுடைய தாக்குதலில் அவ்வளோ பெரிய வீரியமான அளவுக்கு தாக்குதல் நடக்கிறது. இப்போ ஹவுதிகளுடைய தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி என்னன்னு சொன்னோன்னா, அன்றைக்கு நாம் பேசணும் அயன்டோம், அயன்பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டத்தினுடைய 3 and 4 இவைகளையெல்லாம் கட்டுப்படுத்தாமல் அமெரிக்காவிலிருந்து தாட்,
அதாவது தாட் சிஸ்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார். அதாவது டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய தாட், இது எதா இருந்தாலும் நாங்கள் கட்டுப்படுத்தோம்னு சொல்லி இதுக்கு இயக்குறதுக்கு 90 பேர் தேவை. ஒரு நாளைக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த தாட்டை அவர்கள் எல்லையோகரமாக 6 நிலைகளில் பதித்திருந்தார்கள். ஆனால் நேற்று என்ன நடந்த அதிசயம் என்றால் தாட் சுக்குநூறாக போய்விட்டது என்று தகவல்கள் ஆதாரபூர்வமாக வெளியாகி இருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக தேசத்திற்கும் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் குறித்தே ஒரு மித்தா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே இல்லை. வான்வெளி பரப்பில் இருந்து யார் தாக்குதல் நடத்தாலும், யூதர் நாட்டில் டெல்லவியாக இருந்தாலும், ஹைஃபாவாக இருந்தாலும், அல்லது நெவாட்டிவ் ஏர்பேஸாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, வடக்கு கோலான் குண்டுகளாக இருந்தாலும் சரி, நார்த் பேஸாக இருந்தாலும் சரி, மத்திய இஸ்ரேலாக இருந்தாலும், தெற்கு இஸ்ரேல், எல்லா பகுதிகளிலும் பாதுகாப்பற்ற ஒரு மண்டலமாக இஸ்ரேல் மாறி இருக்கிறதும், அங்கு அவர்களை நோக்கி வீசப்படுகின்ற தாக்குதல், யாருடைய தாக்குதல்? ஹூத்களுடைய தாக்குதல்கள் தாட் சிஸ்டத்தை, அமெரிக்காவினுடைய டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக டோட்டலி ஃபெயிலியர். அது டெஸ்ட்ராய்ட். அப்போ எல்லாமே முடிஞ்சது. அதாவது அயன்டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம் 2 and 3, இப்பொழுது அமெரிக்காவின் கொண்டு வந்திருக்கக்கூடிய தாட். ஆனால் அவர்கள் வழக்கமாக நாங்கள் வெளியே இருந்து அவற்றை உள்ளே சொல்வதற்கு முன்பு நாங்கள் அதை அழித்து விட்டோம் என்று ஐடிஎஃப் சொல்கிறது. ஆனால் ஏன் ஒரு ஆரன் சத்தம், கடுமையான சைரன் ஒளி, அதாவது ஒரு பிபி மாதிரி நம்ம ஊரில் ஒழிக்கக்கூடியதை விட கடுமையான அச்சத்தம், அந்த சத்தத்தை கட்டில பயமாக இருக்கும். ஆம்புலன்ஸை விட ஒரு 1000 ஆம்புலன்ஸ் சத்தம். ஆனால் அந்த சைரனுடைய ஒளி எதற்கு வந்தது என்று கேட்டால், ஐடிஎஃப் அதை சப்பை கட்டுக்கிறாங்களே, வெளியே இருந்து வந்ததுனால நாங்கள் இடைமறித்து இன்டர்செப்டர் பண்ணும்போது அது கை தவறி அல்லது தெரியாமல் ஆன் ஆகிவிட்டது. ஆகவே எல்லா இடங்களிலும் பதட்டத்தில் மக்கள் ஓடுகிறார்கள் என்று கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டாத கதையாக அவர்கள் பேசினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஹவுதிகளுடைய இந்த தாக்குதல், இது ஒரு ஹவுதியுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மேஜர் விக்ட்ரி, நாங்கள் டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டோம் என்று அவர்கள் வழக்கம் போல் ஹவுதியினுடைய ஆதரவாளர்கள் யெமெனுடைய தெரு வீதிகளில் குதூகலிக்கிறார்கள். ஹவுதிகளுடைய ஒரே கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் காசாவிலிருந்து வெளியேறுங்கள், காசாவிலிருந்து பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்துவிட்டு போர் நிறுத்தத்துக்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்பதுதான் ஹவுதிகளுடைய இந்த விவகாரம். ஆக மொத்தம் எல்லாமே ஆகிவிட்டது. இப்பொழுது நோ சிஸ்டம், அந்த செய்தியில் வருது, நோ சிஸ்டம் கேன் ப்ரொடெக்ட் ஹவுதிகளுடைய ஹைப்பர்சோனிக் அல்லது பெலிஸ்டிக் தடுப்பதற்கு நோ சிஸ்டம் கேன் ப்ரொடெக்ட் இந்த டெரிட்டோரியல், எது இஸ்ரேலுடைய டெரிட்டோரியலை அதை பாதுகாப்பதற்கு எந்த சிஸ்டமும் இல்லைன்னு நான் சொன்னோம். அதை தான் அந்த செய்தியில் போட்டதை நான் அப்படியே வாச்சிட்டேன். ஏன்னு சொன்னால், இந்த ஹைப்பர்சோனிக்கினுடைய ஹவுதி சொல்கிறாங்க, இதனுடைய வேகம் மிக கடுமையானது, மிக வல்லமையானது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தடுமாறக்கூடிய அளவிற்கு, ஒமன் மூலமாக சமாதானம் பேசக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய இந்த டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அளித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை ஹைப்பர்சோனிக் மிசைல் மூலமாக சக்சஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு யஹ்யா ஷாரி தனது ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாரு. சியோனிச எதிரிகள் முழுமையாக, யஹ்யா ஷாரியுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படி சொல்லிடுறேன், சியோனிச எதிரிகள் முழுமையாக அழிக்கும் வரை நாங்கள் போராடப் போகின்றோம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இவர்களுடைய விவகாரத்தில் ஜெருசலத்தினுடைய தென்பகுதிகளில் நாங்கள் வீசியது அதுதான் பெரும் தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறது, ஆனால் ஜெருசலத்திற்கு வெளியே நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று ஐடிஎஃப் சொல்கிறது. இந்த நிலையில் ரொம்ப முக்கியமாக நேற்று வெள்ளிக்கிழமை அல் அக்ஸா மசூதியில் தொழுவதற்கு முஸ்லிம்கள் செல்கிறார்கள். அதில் மிக கடும் நெருக்கடி. பைத் அல் முகத்தஸ், அல் அக்ஸா, இந்த 3 பேருக்கும் மிக புனிதமான ஒரு விஷயம். சாலமோனுடைய மன்னரால், தாவீதுடைய மகனால் சாலமோன் மன்னரால் கட்டப்பட்டது. இது ஒரு புனிதமானது. பாவங்களை தீர்ப்பதற்காக தலையை முட்டி முட்டி அடிப்பார்கள் சியோனிசர்கள். இங்கிருந்து தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணத்திற்கு இறைவனை சந்திப்பதற்கு சென்றதாக செல்லக்கூடிய இந்த அல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி என்று முஸ்லிம்கள் அறிவிக்கக்கூடிய இந்த 3 இடங்களும் புனித தலமாக இஸ்லாமியர்களால் பார்க்கப்படுகிறது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அதாவது இந்த அக்ஸா
செல்வதற்கு, தொழுகை நடத்துவதற்கு 40 வயதிற்கு மேற்பட்டவர்களை மட்டுமே நேற்று யூதர்கள் சியோனிச இராணுவம் IDF அனுமதித்ததாகவும் 40 வயதிற்கு கீழ் இருப்பவர்களை அங்கே உள்ள அனுமதிக்க மறுத்து விட்டதாகவும் கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இதற்கு பலஸ்தீனம் நீங்கள் வெளியேறும் வரை நாங்கள் போராட்டம் தொடருவோம் என்பதால் இப்பொழுது எல்லோருடைய கோரிக்கையும் இருக்கிறது. முதல்ல இப்போ வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஹவுதிகள் தான். ஹிஸ்புல்லாவுடைய நிலைமை தற்போது 60 நாட்கள் ஆகவில்லை. 60 நாட்கள் கழித்து இன்னொரு 1 மாதத்திற்கு மேல் இருக்கிறது. இன்னும் ஒரு 45 நாட்கள் கழித்து அவர்கள் மறுபடியும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் மற்றொரு விஷயத்தில் பேசுவோம். இதற்கு இடையில இஸ்ரேலுடைய இராணுவத்தில் கிட்டத்தட்ட தற்கொலைகள் அதிகரிக்கிறது. இந்த செய்தியை யார் விட்டுருக்கான்னா, இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நாளிதழான ஹெர்ட்ஸ் நாளிதழ் சொல்லுகிறது. பல ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய மக்கள், இஸ்ரேலிய இராணுவ வீரர், அதாவது ரிசர்வ்டு ஃபோர்ஸாக இருந்தாலும், அதாவது ப்ரொஃபஷனல் ஆர்மியாக இருந்தாலும், தேர் அபண்டட் மிலிட்ரி சர்வீஸ் அப்படிங்கிறத ஹெர்ட்ஸ் நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது. சமீப காலமாக 36 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் சமீபத்தில். அதை மட்டும் இல்லாமல் இது தினமும் அதிகரிக்கிறது. 2023-24களில் இது 38ஆக இருக்கலாம் என்று மற்றொரு செய்தியில் இந்த செய்தியை வந்திருக்கிறது. 2023இல் 558 இராணுவ வீரர்கள் மொத்தத்தில் இறந்திருப்பதில் இராணுவ வீரர்கள் மட்டும் 512 பேர் இறந்திருப்பதாகவும் கூட இந்த ஆக்டிவிட்டி சொல்றது. 500 பேர் தற்கொலை செய்ததாகவும் மறுபடியும் இந்த மிலிட்டரி சோர்ஸ் சொல்கிறது. ஆண்டுதோறும் 6000 பேர் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்களாம் என்ற தகவல்களையும் அவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஒரு 500 பேர் இறந்திருக்கிறாங்க, 6000 பேர் ஏதாவது விதத்தில் மனோ உளைச்சலால் தற்கொலை செய்வதற்கு முயன்று அட்டெம்ப்ட் சூசைட் அவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுகிறார்களோ என்பதையும், மரத்திரை சாப்பிட்டோ அல்லது தூக்கு மாட்டிக்கொண்டோ அல்லது எதிலிருந்து குதித்தோ எப்படியோ அவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள் என்பதையும் ஹெர்ட்ஸ் நாளிதழ் தனது கருத்தில் சொல்லியிருக்கிறது. அதே சமயம் அது ரொம்ப அஃபிஷியலான நாளிதழ். 25% யூத இராணுவத்தினுடைய நிலைமை, உடல் கூறு, அவர்களுடைய பிசிக்கல் கண்டிஷன் ரொம்ப அன்ஃபிட்டாக இருக்காங்க அவர்கள் என்ற செய்தியும், 23% யூத இராணுவத்தினுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது, ஆயிரக்கணக்கானவர்கள் அபண்டட் கைவிட்டு வேறு பணிக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் காசாவில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போம். 2-3 செய்திகளோடு ஹவுதிகளை ஏன் நான் முதலிலே சொல்ல வேண்டியிருக்கிறால், ஹவுதிகளுடைய தாக்குதலில் அமெரிக்கா சமாதானம், அமெரிக்கா தற்போது தாக்குதலை நிறுத்தி இருக்கிறார்கள். எதற்கு நிறுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதில் தொடர் செய்தி வந்திருக்கு. ஏன் நிறுத்தினாங்கன்னா, நாம சவுதி அரேபியாவில் ஜித்தாவில் இருந்தோம், அல்லது செங்கடல், மத்திய தரைக்கடல், நாம ட்ரூமன், ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற கப்பல்களை எல்லாம் வைத்து தாக்கிவிட்டால் இவர்கள் பலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக்கை வைத்து அடித்து நாசம் செய்து இஸ்ரேலில் பெரும் உயிர் பலிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. இவர்கள் வான்படையில் பல இடங்களிலே கொண்டு வீசினாலும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதற்கிடையில் ஹமாஸ் Q-18 என்று சொல்லக்கூடிய மிசைல் மூலமாக தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த Q-18 எங்கே நடத்தப்பட்டிருக்கின்றதால் செட்டிலர் ஸ்டேட் டெரிட்டோரியல், அதாவது குடியேற்ற பகுதிகளில், அதாவது அது பலஸ்தீனத்தின் மக்களுக்கான இடம்தான். அவற்றில் வடக்கு பகுதிகளில் அல்லது தெற்கு பகுதிகளில் எல்லாம் ஆக்கிரமித்தார்கள். கோலான் குண்டுகளில் இருந்து எல்லாமே ஆக்கிரமிப்பு தானே. அந்த செட்டிலர் டெரிட்டோரியல், அந்த லேண்டில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஹமாஸுடைய தாக்குதலுக்கு அவர்கள் MQ என்ற புதிய விதமான ஒரு மிசைலை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் 2006 ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுடைய யுக்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு நவீன முறையிலே, ஒரு முறை நடத்திய தாக்குதல் ஆம்புஷ் தாக்குதல், மற்றொரு முறை ட்ரூஸ் கேரியர் தாக்குதல், மற்றொரு முறை வேறுவித தாக்குதல், இப்படியெல்லாம் அவர்கள் கேமராவை வீதிகளிலே பதிக்க வைத்து இவர்கள் வரக்கூடிய நோட்டங்களை பார்த்து கவனமாக அடித்து சிதறுகிறார்கள். ஏராளமான யூத இராணுவம் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருப்பதையும் யூத முன்னாள் இராணுவ ஆய்வாளர் கருத்து தெரிவித்து பெஞ்சமின் நேதன்யாகுடைய அரசு இதை மறைக்கிறது என்று கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறேன். அதுதான் உண்மையான செய்தி. அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் இந்த செட்டில்மெண்ட்ல எந்த பகுதியில் பண்ணியிருக்கான், நெட்வொர்க் பகுதிகளில் அவர் அடித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் நோ ரெஸ்பான்ஸ். இப்படி அடிச்சதில் அல் கசாம் பட சொல்றாங்க, நாங்கள் ஃபூட்டேஜை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அல் கசாம் அல் குஸ் படைகள் ஒன் ஆஃப் த மேஜர் பெட்டாலியன், இதில்
நம்முடைய அதாவது இந்த ஹமாஸினுடைய படைகளில் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஆள். அல் கசாம் வந்து நாங்கள் அடித்து இவ்வளோ பேரை துவம்சம் செய்திருக்கிறேன், இவ்வளோ பேர் இறந்திருக்கிறார்கள் என்று ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணால் இஸ்ரேல் IDF இராணுவ வீரர்கள் இதுவரைக்கும் மௌனியாக்கி இருக்கிறார்கள். இது குறித்து ஆம் இல்லை அல்லது சோடிக்கப்பட்டது பொய் என்று எந்த கருத்தையும் தெரிவிக்காத நேரத்தில் MQ-18 என்பது மட்டுமல்ல, அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். ஆனால் மற்றொரு களத்தில் வந்த செய்தி, இந்த செய்தியின் மூலமாக இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக புதியாக ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க. அது 14,000 என்று வருகிறது, 16,000 15,000 என்று வருகிறது, மற்றொன்றில் 20,000 என்று வருகிறது. குறைந்தபட்சம் 15,000த்திற்கு குறைவில்லை என்பது மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. இப்பொழுது என்னன்னா அடுத்த முக்கியமான செய்தி, இப்போ அமெரிக்கா இன்றைக்கு இன்னும் 16 நாட்களில் பதவியேற்றாக போகிறார் புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப். இப்போ அவருடைய கண்டிஷன் என்னன்னா, நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. எந்த ஒரு எல்லைக்கும் உயிர் பயத்தில் இல்லாமல் தங்களை மரணத்திற்கு உட்படுத்துவதற்கு ஹமாஸ் 454 நாட்கள், நேற்றோடு 53, இன்று என்னுடைய கருத்து சரியாக இருந்தால் 54 நாட்கள் அல்லது 53 நாட்கள் கடந்த பிறகும் வீரியத்தோடு அவர்கள் தாக்குகிறார்கள். அதே நேரம் நேற்று இஸ்ரேல் மிக வீரியமான குண்டில் 60 பேர் அளவிற்கு காசாவில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 60 பேர். அதே மாதிரி அபு சஃபியா எங்கு இருக்கிறார், அதாவது கமால் அதுவான் மருத்துவமனையினுடைய டைரக்டர், அவர் எங்கே இருக்கார், அவரை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் வீட்டு காவல் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் கமால் அதுவான் மருத்துவமனையிலிருந்து பலர் கொல்லப்பட்டு பலர் வெளியேற்றப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைக்கு மிக கொடூரமான தாக்குதலில், வான்படை தாக்குதலில் 60 பேருக்கு மேல் லெபனானில், அதாவது காசாவில் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், அது நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள உசுப்பேத்தி தீவிரவாதிகளுக்கு ஆதரவு இருக்காங்க. தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஆதரவு இல்லை. அதே சமயம் இஸ்ரேல் எவ்வளோ பேரை கொலை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி IDF வீரர்கள் எத்தனை பேரை அதை இறந்து போனார்களும் சொல்கிறோம். அதே மாதிரி ஹவுதிகள் எவ்வளோ பேரை இஸ்ரேலுக்குள்ள பலிஸ்டிக் மூலம் கொண்டார்கள்னு சொல்கிறோம். இதுதானே உண்மை. இதில் எங்கே போயிருக்கு, நீங்கள் எங்கேயும் சொல்ல முடியாது. நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். யாருக்கும் ஆதரவாக பேசவில்லை. ஆனால் நம்முடைய ஒரே ஒரு இன்டென்ஷன், அது எந்த சமூகமாக இருந்தாலும் பிள்ளைகளும் பெண்களும் கொலை செய்யப்பட்டு விடக்கூடாது. போர் நடக்கிற நேரத்தில் அது யார், யூத மக்கள் உயராக இருந்தாலும் சரி, ஹமாஸ் அதாவது பலஸ்தீன மக்களாக இருந்தாலும் சரி, லெபனிய மக்களாக இருந்தாலும் சரி, சிரிய மக்களாக இருந்தாலும் சரி, மக்கள் படுகொலை செய்யப்படக்கூடாது. பெண்கள், குழந்தைகள், வயதினர்கள், போருக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள்லாம் கொலை செய்கிறார்கள். மருத்துவமனையில் கமால் அதுவானில் மனசாட்சி இல்லாத படுகொலைகளை அரங்கேற்றுகிறார்கள். இது கடந்த கால வரலாறுகளில் யூதர்களுடைய அத்துமீறல் இப்படித்தான் இருக்கிறது. இப்பொழுது இன்னும் 15 நாட்களில் டொனால்டு ட்ரம்புடைய ப்ரெஷரின் காரணமாக மறுபடி கத்தார் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருப்பதாகவும் இதில் பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஹமாஸ் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் இப்பொழுது, நேற்று ஒருத்தர் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறார். இந்த காலை கிடைத்த தகவலில் ஹமாஸுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 100 பேரோ 101 பேரோ 97 பேரோ அவற்றில் ஒருவர் தற்கொலை முயற்சி செய்தனால் இந்த மறைமுக பகுதியில் அவர்கள் பாதுகாப்பை ஹமாஸ் போராளி குழு வலிமைப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்பொழுது ஹமாஸ் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் முழுமையாக வெளியேறிவிடுங்கள், பலஸ்தீன மண்ணில் உங்களுக்கு இடமில்லை, முழுமையாக வெளியேறிவிட்டு நீங்கள் சொன்ன அவ்வளவு பேரையும் நாங்கள் வெளியிடுறோம். அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்களுடைய லிஸ்ட்டை நாங்கள் தரமாட்டோம். இப்போ கேட்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க லிஸ்ட்டு கொடுங்க. நாங்கள் லிஸ்ட்டு தரமாட்டோம். ஆனால் ட்ரூஸ் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கணும். இந்த 100 பேர் ஹோஸ்டேஜ் நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் ஒரு 100 பேரோ 150 பேரோ நாங்கள் லிஸ்ட்டு தராமல் நீங்கள் யாரை அனுப்புகிறீங்களோ அவங்கள அனுப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யார்? ஹமாஸ் படைகள். ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் லிஸ்ட்டை கொடுங்க, நீங்கள் இத்தனை பேரை வெளியிடுங்க, இல்லை நாங்கள் ஃபிலடெல்ஃபி கோரிடாவில், நெட்ஸாரிமில், ஹைஃபா அதாவது கான் யூனிஸில் தெற்கு வடக்கு மத்திய பகுதியெலாம் நிறுத்தியிருப்போம், எஜிப்டுடைய பார்டரில் 14 கிலோமீட்டர்லையும் கண்காணிப்போம், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ போர் செய்வோம். அப்போ இது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இப்போ தான் கத்தார் வந்து யாருடைய ஆளுன்னு சொன்னா, ஈஜிப்டில் இருந்த பேச்சுவார்த்தை கத்தாருக்கு நிலை மாறி இருக்கிறது. அமெரிக்காவுடைய தோழமை கொண்ட நாடுகள் கத்தார். ஆகவே இப்போ கத்தார் வந்து பேச்சுவார்த்தைக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அதற்குள் ட்ரம்ப் வருவதற்கு முன்னால் இது ஒரு சமாதான தீர்வை எட்டிவிட வேண்டும் என்ற பரபரப்பு இருக்கின்றது. ஆனால் இது எப்படி முடிய போகிறது என்பது தெரியவில்லை. இன்னொரு கருத்து என்னென்றால்,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட ஏஐ தொழில்நுட்பத்தால் பலர் தவறுதலாகவே மக்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் சர்வதேச கண்ணீர் வரக்கூடிய ஒரு காணொளி தெரிவிக்கின்றது. எப்படி என்றால், இது ஒரு பிரேக்கிங் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு செய்தி தளம். அது யூத இராணுவத்தினுடைய அஃபீஷியல் அவர்களுக்கு சேர்ந்தது. என்ன சொல்லுதுன்னா, யூதர்கள் மேற்கொண்ட ஐடிஎஃப் மேற்கொண்ட ஏஐ தொழில்நுட்பம் உண்மையில் பலரை காலி செய்திருக்கிறது. இப்போ உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற நாடுகளில் நடந்தக்கூடிய போர்கள், எல்லாவற்றையும் விட இந்த போரில் அதிகம் பேர் உயிரிழப்புக்கு காரணம் மோசமான ஏஐ தொழில்நுட்பம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இவர்கள் குறிவைத்தவர்கள் வேறு, படுகொலை செய்யப்பட்டவர்கள் அப்பாவி மக்கள். மிக குறைவான அளவில் தான் அவர்கள் குறிவைக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் சொல்லப்படுகிறதுல லெபனானில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? ஹமாஸ் தலைவர்கள் 2, இப்ராஹிம் அதாவது இஸ்மாயில் ஹனியே, அதை மாதிரி யஹியா சின்வர், அதே போன்று பாத் ஷுக்கூர், ஹசன் நஸ்ருல்லா, அதே போன்று ஷஃபியுத்தீன், அலி கராரி, இப்படி சில தலைவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் 10 பேர் வந்திருக்கலாம். ஆனால் 46,000 பேர் கொலை செய்யப்பட்டதற்கு, கொல்லப்பட்டதற்கு தவறான ஏஐ தொழில்நுட்பம் தான் என்று பிரேக் ஸ்டோன் தனது கருத்தில் சொல்லியிருக்கிறது. யூத இராணுவம் மட்டுமே இதற்கு காரணம் என்றும், இதுவரை நம்மால் ஏன் ஹமாஸை தோற்கடிக்க முடியவில்லை என்ற கேள்வியும் பிரேக் ஸ்டோன் எழுப்பியிருக்கிறது. இவ்வளவு பெரிய இராணுவமா இருக்கிறீங்க, அமெரிக்காட்டிலிருந்து $1,000 பில்லியன் வாங்கி அமெரிக்காவிலிருந்து தாட் சிஸ்டம் இம்போர்ட் பண்ணி குண்டுகள், மோனிட்ஸ், அதாவது நிறைய வெடிகுண்டுகளை எல்லாம் நீங்கள் வாங்கிறீர்கள். நீங்க ஏன் 453 நாட்களாக, 454 நாட்களாக இன்னும் ஹமாஸ் வலிமை பெற்றுக்கொண்டே இருக்கிறது, ஹவுதிகள் வலிமை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இங்கே போராட்டம், பெரும் கொண்ட போராட்டம் நடந்து வருகிற சூழ்நிலையில் நீங்கள் ஏன் ஹமாஸை இன்னும் தோற்கடிக்க முடியவில்லை என்று யூத இராணுவத்தில் ஒரு முக்கியமான இன்டெலிஜென்ஸ் பிரிவாக இருக்கக்கூடிய பிரேக்கிங் ஸ்டோன் இந்த பிரேக்கிங் சைலன்ஸ் இந்த செய்தியை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. தோழர்களே, ரத்தின சுருக்கமாக நாம் பேசிய கருத்து, அதாவது ஹமாஸ் உயிர்களை பற்றி கவலைப்படவில்லை. அந்த மக்கள் நோய், நொம்பலம், பசி, தாகம், உயிரிழப்பு, பச்சிலம் குழந்தைகள் மரணம் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அவர்கள் மனப்பதட்டத்திற்கு ஆளாகவில்லை. தற்கொலைகள் எல்லாம் இல்லை. ஆனால் வல்லமையோடு ஒரு பெரும் அறிவிப்பு சமூகமாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய ஸ்பெஷல் கிரியேஷன் என்று தங்களை புகழாராம் சொல்கிற யூத படைகள் 6,000 பேர் தற்கொலை முயற்சி, 500 சில்லறை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று ஹேர்ட்ஸ் நாளிதழ் தெரிவிக்கின்றது. 23% பேர் அன்ஃபிட். பலர் சிறுநீர் கழிப்பில் தனது பெட்லே கழிச்சிடுறாங்க. பலர் இரவு கடுமையாக ஓலமிடுகிறார்கள் தூக்கத்தில். ஆகவே இன்றைக்கு பல பில்லியன் செகலை அவர்கள் இந்த மருத்துவத்திற்காகவே ஒதுக்கியிருக்கிறார்கள். இது ஒரு அத்தாட்சி. புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்களுக்கு இது 1000 அர்த்தங்கள் இருக்கும். நான் சொன்னதை புரிகிறதா? இத்தனை வல்லமையும், இவ்வளவு மருத்துவத்துறையும், இவ்வளவு பெரிய உலக சக்கரவர்த்தி என்று தங்களை அறிவித்து கொண்டு மொசாத் மற்றும் சின்பட்டின் மூலம் உலகத்தை கையாளும் அவர்கள் குடிசையிலே, ஒண்டி குடிசையிலே வாழுகிற மக்களை அவர் வெற்றி பெற முடியவில்லை. இது நான் சொல்லவில்லை, நீங்களே போய் பாருங்கள், சர்ச் பண்ணுங்க. கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. இதுதான் என்னுடைய கருத்து. ஆழமாக இந்த கருத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நீங்கள் யூத இராணுவம் வழக்கம் போல் மேலேருந்து குண்டு போட்டு இவ்வளோ பேர் 60 பேரை சாவடிச்சிருக்கிறாங்க. இப்போ பெஞ்சமின் நேத்தன்யாகு இன்னும் வரல, ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதை பற்றி செய்திலாம் அடுத்த இதில் நான் உங்களுக்கு தருகிறேன். மீண்டும் மற்ற செய்திகளில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.